ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ் ஐம் அ நோபல் டு பிரிங்க் ஆஃப் டு மாஸ்டரிங் மை மேஜிக் ஸ்கில் அப்படிங்கிற அனிமியோட சீசன் 1 எபிசோடு 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் தூக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு அவன் கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறான். அவனுக்கு சுத்தமாக புரியல அவன் இப்போ எங்கே இருக்கான்னு. அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில் நான் கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், என் முகம் பார்க்கறதுக்கு சின்ன பையனாட்டா இருக்கேன் அப்படின்னு கத்துறான். லியோம், நீ இந்த வீட்டோட 5வது பையன், அதுக்குன்னு சின்ன புள்ளத்தனமா பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பேசும்போது தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, குழந்தை பிறந்ததுக்காக இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அதாவது நம்ம ஹீரோட ஃபேமிலியில நிறைய பசங்களுக்கு அப்புறம் ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்க அந்த மேடு பொண்ணு தான் புரிய வைக்கிறா. கண்டிப்பா இது எல்லாமே ஒரு கனவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். பட் ஆனா நம்ம ஹீரோவுக்கு அடுத்த நாள் காலைல தான் தெரிய வருது இது எல்லாமே கனவு இல்லை. நேற்று நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு நடந்த பார்ட்டியை வச்சு நம்ம ஹீரோ இங்க இருக்கிற இந்த ஃபேமிலியை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறான். அதுலயே நம்ம ஹீரோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட 4வது பையன் ப்ரூனோ, இவன் தான் நம்ம ஹீரோட அண்ணன். இவங்களோட தங்கச்சியை ராயல் ஃபேமிலி கட்டி கொடுத்தா இவங்களுக்கு நிறையவே பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பையன் தான் அடுத்த சக்சஸர் ஆக போறான். அவன் இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஏதாவது பெருசா அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் திருப்பி வீட்டுக்கு வருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோக்கும் சொல்றது ஒண்ணுமே புரியல. எதனால அப்படின்னு நம்ம கேட்கவும் அதுக்கு அவனும் இந்த நேஷனோட ரூலே தான், நோபல் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தவங்க அவங்களோட 3 தலைமுறைக்கு ஒரு வாட்டியாச்சும் அவங்களோட ஒர்த்னஸ் ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நம்மளால எப்போதுமே நோபலா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு சாதாரண ஆளாக தான் இருப்போம். இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கவும் இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது. புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏ ப்ரூனோ, உனக்கு 13 வயசு தானே ஆகுது, ஆனா இந்த அளவுக்கு தெளிவா பேசுறியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு 12 வயசா இருக்கிறப்ப எனக்கு 13 இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம் இல்ல, நீனும் உன்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பாடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு டீச்சர் தான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மேஜிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லவும் எனது மேஜிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஆச்சரியப்படுற. ஏன் இதுக்கு எவ்வளவு ஆச்சரியப்படுற, நம்ம கிட்ட கிரிமோயர்லாம் இருக்கு. தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அவரும் மேஜிக்கை பற்றி நடத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டில் ஒர்க் பண்ணுற மேடை கிட்ட போய் கிரிமோயர் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே நிறைய புக் இருந்தாலும் எந்த புக் எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அதனால ரேண்டமாக ஒரு புக் எடுத்து படிக்கிறான். அதுலேயும் ஃபயர் மேஜிக்கை பற்றி போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஃப்ளேமை கொண்டு வரான். இதை பார்த்துட்டு மேடும் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அவங்களோட அப்பா கிட்ட போய் நான் அந்த கிரிமோயர் எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் இங்கே கொஞ்சம் வேலையாக பிஸியாக இருக்கேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு நம்ம வெளில வந்துட்டு பர்மிஷன் கிடைச்சது நினச்சி சந்தோஷப்படுறான். இப்போ ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ எல்லா புக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ படிச்சது எல்லாத்தையும் வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த மேஜிக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். புக்கில் போட்டிருக்க மாதிரி நம்ம ஹீரோவால் அந்த மேஜிக்கை நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. இப்படியே ஒரு மாதம் போகுது. நம்ம ஹீரோவால் இப்போ கிரிமோயர் எல்லாமே மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது. இதை பார்த்தா அவனோட அண்ணனும் உன்னால் கிரிமோயர் எல்லாமே மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். கொஞ்சம் அந்த புக்கை கூட அப்படின்னு அவனை வாங்கி படித்து பார்த்துட்டு சொல்லிக்கிற மாதிரி இதில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனும் அந்த மேஜிக்கை ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் ஆனால் அவனுக்கு ஒர்க்கே ஆகலை. ஒருத்தவங்க ஒரு மேஜிக்கை ஃபுல்லாக கற்றுக்கணும்னா கண்டிப்பாக 1 வருஷம் ஆகுமா? உன்னால் மேஜிக்கை நல்லபடியாக பயன்படுத்த முடிஞ்சா நீ இந்த கிங்டமில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவ அப்படின்னு நம்ம ஹீரோட அண்ணன் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுறான். இதை கேட்டு நம்ம ஹீரோ அமைதியாக எதுவும் சொல்லாமல் நிற்கவும் ஒருவேளை உனக்கு இந்த ஃபேமிலியோட லீடர் ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை கண்டிப்பாக நான் அதுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோட அண்ணன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஐஸ் மேஜிக் பற்றி இருக்கிற கிரிமோயரை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். ஜாலி, நான் ஐஸ் மேஜிக் பற்றி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோட அப்பா டக்குன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறேன். நம்ம ஹீரோவும் ஆமாம் என்னால் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறான். அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அந்த புக்கை ஐஸ் ஆக்கி காட்டுறோம். இதெல்லாம் பத்தாது, உன்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ என்னால் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி காட்டவும் இதை பார்த்து ஒரு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. உன்னால கிரிமோயர் எல்லாமே மேஜிக் யூஸ் பண்ண முடியுதான்னு ஷாக் ஆகுறாரு. நான் புக்கை பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நமக்கு ஹெவனே பிளஸிங் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா சந்தோஷப்படுறாரு. இதுக்கு பிறகு உனக்கு எந்த கிரிமோயர் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பான்னு சொல்றாரு. சார் அவன் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டான், அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்ம ஏரியாக்குள்ளே வந்திருப்பான். சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவனை முதல்ல பிடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் எந்த கிரிமோயர் வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியாக போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வழக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி உங்களை இந்த இடத்துல பார்த்தது கிடையாது, நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன பிடிக்கிறதுக்காக வந்திருக்கியா, என்ன பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, உங்களை பிடிச்சிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன தம்பி கையில் கிரிமோயர்லாம் வச்சிருக்க, மேஜிக் கற்றுக்க போறியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஆமா நான் மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு தெரிஞ்ச மேஜிக்கை விட டிஃப்ரெண்டான மேஜிக் கிடைச்சா அதை நீ ட்ரைனிங் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோவும் அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவரும் 5 எலமெண்ட் மேஜிக்கையும் ஒரே கையில் கொண்டு வர்றாரு. இப்படி பண்ணுறதுனால உனக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு இந்த மேஜிக் எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
தம்பி, நீ மத்தவங்களோட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க. ஏன்னா ஒரு நோபலா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களோட பிரைட விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ வேற ஒரு பாடியில இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் கொஞ்சம் சிம்பிளானவங்க அப்படின்னு சொல்றான். அவரும் நம்ம ஹீரோவுக்கு சின்ன சின்ன டெஸ்ட்லாம் நிறைய வச்சு பார்க்குறாரு. அப்படி அவர் வைக்கிற எல்லா டெஸ்ட்லயுமே நம்ம ஹீரோ அதிகமாகவே ஸ்கோர் பண்றான். இதனால நம்ம ஹீரோ மேல அவருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கோட பேரு மிஸ்டிக். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மேஜிக் எல்லாமே மில்லியன் பீப்புளில் ஒரு ஆளால தான் செய்ய முடியும். அட் அ டைம்லயே 3 விதமான ஸ்பெல்ல போடுறதுக்கான மேஜிக் ஸ்கில் இது. நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பர்ஃபெக்டா பண்ணலைனாலும் ஓரளவுக்கு பண்றான். பரவாயில்ல விட, இவ்வளவு சீக்கிரம் யாருமே இந்த அளவுக்கு கூட பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே நீ கண்ட்ரோல் பண்ண ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்படியே நம்ம ஹீரோவுக்கு அவரு பிரைம் நம்பர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிரைம் நம்பர் படி பார்த்தா நம்ம ஹீரோவால இப்போதைக்கு ஒரு 3 மேஜிக் ஸ்கில் இப்போதைக்கு நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும். அதுவே 3ல இருந்து 4க்கு போறப்ப யாரா இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா உனக்கு கொஞ்சம் ஸ்கில் அதிகமா இருக்கிறதுனால உனக்கு இந்த பிரச்சனை வராது. இருந்தாலும் நீ 9th ஸ்டேஜ் மேஜிக்ல கண்டிப்பா ஸ்டெக் ஆயிடுவ அப்படின்னு அவரால் யூஸ் பண்ண முடிஞ்ச எல்லா மேஜிக்கும் நம்ம ஹீரோக்கு இப்போ காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு, என்ன உங்களால 13 டைப் ஆஃப் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். 13க்கு அப்புறம் 17 வரைக்கும் இருக்கு. 17 தான் ரொம்ப கஷ்டம். உனக்கு கண்டிப்பா ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை பெருசா எடுத்துக்காம சிம்பிளாவே இருக்கான். அப்ப அவரும் நீ உண்மையிலே நோபலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா சிரிக்கிறான். நம்ம ஹீரோ இன்னும் நிறைய மேஜிக் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவரும் நம்ம ஹீரோக்கு ஒரு மேஜிக் ரிங்க கொடுத்துட்டு, இது ஒரு கிரிமோர் புக் அளவுக்கு பவர்ஃபுல்லானது. நம்ம ஹீரோவும் இது பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரல எடுத்து மாட்டி பாக்குறான். விரல்ல மாட்டி பார்த்தா தான் தெரியுது இதுல ஒரு 300 விதமான மேஜிக் ஸ்பெல்ஸ் இருக்குன்னு. நம்ம ஹீரோவும் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறான். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோட வீட்டில் ஒர்க் பண்ற மேட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க, இந்த இடம் ரொம்ப ஆபத்தா மாறிடுச்சு. ஏன்னா சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆளு இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கான். அவனால உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரலாம், அதுக்காக வரல, சமனிங் கிரிமோயர் கொடுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறேன். மேட் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அவரும் இங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் என்னோட இன்விசிபிள் மேஜிக் யூஸ் பண்ணி இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. என்னால ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் இந்த சமனிங் மேஜிக் பத்தி சொல்லி கொடுக்குறேன். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப ஆர்வத்தோட அதை ட்ரை பண்ணி பார்க்கறான். அதுல அவனுக்கு ஃபயர் சாலமன்றது தான் கிடைக்குது. என்ன இது ரிங்குக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா இதை ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், இவ்வளவு ஸ்பெஷலான உன்னை எதுக்காக என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா ஒரு 100 புக்கை உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது, அதுக்கு பதிலாக நான் அதை உனக்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் நிறைய ஸ்பிரிட் எல்லாத்தையும் சமன் பண்ணி அவனோட ரிங்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறான். தம்பி மேஜிக் எல்லாத்தையும் நல்லா படி, வாய்ப்பு இருந்தால் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிருக்காரு. அவர் போனதை நினைச்சு நம்ம ஹீரோ லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு, அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா எல்லா மேஜிக்கும் ஓரளவுக்கு யூஸ் பண்ண கத்துக்கிறான். நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அண்ணனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கவும், நம்ம ஹீரோ ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்க சார்கோலை அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே ரெடி பண்ண முடியாது, அப்புறம் இந்த கிறிஸ்டல் நீ தான் ரெடி பண்ணியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு தலையாட்டுறான். ஸ்டார்டிங்ல 5 எலமெண்ட் மேஜிக் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, இப்போ பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சூப்பர்ப்பா சரி அதை விடு, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த நியூஸ் நம்ம ஹீரோ கிட்ட வேல் பண்ணவும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுவும் லோ ரேங்க்ல இருக்கிற ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்து பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறானா? இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கானா? கொஞ்சம் ஃப்ரீடமா வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? உனக்கு இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாதர் இருக்காருல, அவர் தான் நீ ஒரு பொண்ணா இருந்தா ஒரு ராயல் ஃபேமிலி கட்டி கொடுத்துட்டு நோபல் ஃபேமிலியோட நம்பிக்கை அதிகப்படுத்திக்கலாம்னு பார்த்தாரு. ஆனா பிறந்தது ஒரு பையங்கிறதுனால வேற ஏதாவது பண்ணிதான் அவங்களோட ரேங்க் அதிகப்படுத்திக்கணுங்கிறதுனால அவர்கிட்ட இருந்த 90% சோல்ஜர்ஸை இழந்துட்டாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல கேமல்டன் ஃபேமிலி அழியே தான் போகுது. அதுக்குள்ள எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீ ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்கும்னா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீனே அரேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவும் ரெடி பண்ண பொருள் எல்லாத்தையுமே வித்து சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்றான். அதை சாப்பிடும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு கிச்சன்ல போய் என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வரான். நம்ம ஹீரோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது ஒரு இன்ஸ்டன்ட் ராமன். இது சாப்பிட்டு பார்த்து அவங்களும் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாவ், அப்பனா இது ரொம்ப பாப்புலர் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோ நிறைய ஷாப்ல போய் விசாரிச்சு பார்க்கறான். ஆனா யாருமே இதை வாங்கி ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா இந்த நோபல் ஃபேமிலியில இருக்கிற முதல் பையனுக்கு கிடைக்கிற உரிமை நம்ம ஹீரோவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மேஜிக் எப்படி அவன் கத்துக்கிட்டான் அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். இப்போ எங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதிகமா இருக்கிறதுனால அப்பாயிட்ட போய் கேட்டாலும் அவர் கண்டிப்பா வேணாம் தான் சொல்லுவாரு. அப்ப என்னோட பொருளை நானே டேரக்டா வித்து காசு சம்பாதிக்க போறேன். நம்ம ஹீரோ இப்போ ஐட்டம் பாக்ஸ் கிரியேட் பண்ணி அவன் ப்ரிப்பேர் பண்ண எல்லா பொருளுமே அதுக்குள்ள எடுத்து வைக்கிறான். இத்தனை நாள் அவன் கத்துக்கிட்ட எல்லா மேஜிக் பவருமே வச்சுக்கிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா அவன் சமனிங் மேஜிக் மூலியமா டபுள் ஆக்குறான். அதுல ஒண்ணுதான் ஒரிஜினலே, இன்னொன்னு எலூஷன் தான். அதுவும் 7 டேஸ்க்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு காசு அனுப்ப ஆரம்பிச்சிடுது. நான் இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு தேவையான பணத்தை நானே சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை ரொம்ப சந்தோஷமாக்குறான். அப்படியே இந்த இடத்துல இருந்து எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவல்ல போகும். அண்ட் அந்த கடையில வந்தது யாரு, அவங்க எல்லாருமே எதுக்காக நம்ம ஹீரோட பொருளை வாங்கல, அண்ட் நம்ம ஹீரோக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தது யாரு, அவர் எதுக்காக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.